என் குலதெய்வமான குலந்தளமனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவணக்கம். வணக்கம். ஆடி அமாவாசைக்கு ஏன் பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் போட்டிருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த அமாவாசைனா திதி அப்படின்னு வருது. அதாவது பஞ்சாங்கம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னாக்கும் நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் அப்படின்னு வரும். இந்த திதி சுருக்கமாக சொல்கிறேன். திதி என்ன அப்படின்னாக்கும், திதினா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள ஒரு தூரத்தை குறிக்கக்கூடியதான் திதி. அப்போ இந்த சூரியன் எங்கே நிற்கிறதோ அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதாவது மொத்தம் 360 டிகிரி வரும். அதாவது நம்ம இந்த ஜாதக ரீதியில் ஜோதிடத்தில் இந்த 12 ராசி கட்டத்துக்கும் சேர்ந்து மொத்தத்துக்கு இந்த உலகம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு எடுத்து இந்த வானவியல் சாஸ்திரத்தில் 360 டிகிரியாக பிரிச்சிருக்காங்க. இதில் சூரியன் நிற்கிற 0 டிகிரியில் இருந்து ஒரு 12 டிகிரிக்கு ஒரு திதி எடுத்திருக்காங்க. அப்போ அந்த திதி அப்படிங்கும்போது பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, பௌர்ணமி. இது வளர்வரை திதி அப்படின்னு எடுத்துக்கலாம். பௌர்ணமிங்கிறது ஒரு திதி தான். நம்ம 15 திதி இப்போ சொல்லியாச்சு. அதே மாதிரி தேய்பிர திதி 15 திதி வரும். இதே தான் பிரதமை, துவிதிய, திருதிய, சதுர்த்தி, பஞ்சமி அப்படி வந்துட்டு அமாவாசைன்னு வரும். மொத்தம் 30 திதி வரும். அப்போ ஒவ்வொரு திதிக்கும் டிகிரி கணக்கில் பார்க்கும்போது 12 டிகிரி. அப்போ நட்சத்திரத்துக்கு பார்க்கும்போது 13.3 வரும். 13 டிகிரி பாயிண்ட்டு 33 இப்படி எடுக்கலாம். ஒவ்வொருக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அது இப்போ நம்ம பாடம் எடுக்க வேணால் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது திதினா இப்படித்தான். இதில் ஏன் இந்த ஆடி அமாவாசைக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க? ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை, இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை. அடுத்து எடுத்துட்டிங்கன்னா தை மாத வர அமாவாசை. இதில் ஆடி அப்படின்னா இந்த சூரியனில் அதான் பஞ்சாங்கத்தில் தான் அதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் தெரிஞ்சு தான் நல்லாயிருக்கும். உத்தராயணம், தக்ஷிணாயணம் அப்படின்னு வரும். இந்த உத்தராயணம் அப்படின்னா தென்புறமாக இருந்து வடக்கு பயணம் செய்து கொண்டிருக்கும் சூரியன். அந்த வளர்புறையை அதுவும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த சந்திரனுக்கு அப்படி தேய்புறை வளர்புறை அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி சூரியனுக்கு இருக்குது. என்ன கதையை அள்ளி விடுறியா அப்படின்னா இருக்குது. அதை உன்னிப்பாக எல்லாம் நம்ம கவனித்தா போதும். சூரியன் இப்போ எப்படின்னாக்கும் இப்போ தென்புறமாக போகுது, வடக்கிருந்து தென்புறமாக நகர்ந்து கொண்டே வரும். இப்போ தேய்ந்து ஒளி இழந்து கொண்டே வரும் சூரியன். அப்போ அந்த உத்தராயண காலத்தில் தை மாதத்தில் இருந்து ஆனி மாதம் வரை, ஆடிக்கு முதல் மாதம் ஆனி மாதம் வரை இது வளர்புறையாக கருதப்படுகிறது. ஆடியிலிருந்து தை மாதத்துக்கு முதல் மாதமான, அதாவது கார்த்திகை, மார்கழி, தை வருமா? ஆமாம், மார்கழி மாதம் வரை, இந்த ஆடியிலேருந்து மார்கழி மாதம் வரை இது தேய்புறையாக கணக்கெடுக்கிறது. இந்த அமாவாசைக்கு மகாலய அமாவாசைக்கு எங்கே அப்படின்னு எடுத்திங்கனாக்கா அது நீச்சத்தை நோக்கி ரொம்ப சூரியன் ஒளி இழந்து கொண்டு போய்கிறது. இந்த 3 அமாவாசை எடுத்திருக்காங்க. அப்போ உச்சம் தை அமாவாசைங்கன்னா உச்சத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு நம்ம ஒளி பூர்ந்தியதை பயணம் செய்ய போகிறார், அவருக்கு வழி அனுப்புகிறோம். அதுக்குள்ள அந்த தை மாதத்தில் உள்ள ஒரு நல்ல அவருக்கு ஒரு விசேஷம் வச்சுருக்கோம்.
ஆடி ஒளி இழந்து கொண்டு போகிறார். இதில் மகாலயா நீச்சத்தை அடைய போகிறார் சூரியன். பித்திருக்களுக்கு ஏன் கொடுக்கணும்? இதில் எவ்வளவோ விஷயம் இருக்குது. நம்ம எல்லாமே கோயிலுக்கு போகிறோம். ஆடி மாதம், தை மாதம்னா விசேஷம் இருக்குது. இங்கே புரட்டாசி மாதம்னா இந்த கிருஷ்ண பக்தர்கள்லாம் அன்றைக்கி புரட்டாசி கிழமை பிடிப்பாங்க. அது அந்த வைணவ மதத்தில் வந்து அங்கே ஒரு விசேஷமாக இருக்கும். இதில் என்ன அந்த அமாவாசை அப்படின்னா, பித்தூர்களுக்கு பிதிர்காரகன் சூரியன். ஜோதிட ரீதியாக சொல்லிட்டு இருக்கேன். பித்திருக்களுக்கு, அதாவது பித்திருக்கள் அப்படின்னா முன்னோர்கள், நம் முன்னோர்கள், நம் குடும்பத்தில் இறந்தவர்கள் பித்திரு. சரிங்களா? தர்ப்பணம், அதான் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துட்டேன். இந்த அமாவாசையை பற்றி சொல்லிட்டேன். இந்த ஆடிக்கும் தைக்கும் இந்த புரட்டாசிக்குள்ள விளக்கத்தையும் சொல்லியாச்சு. பித்திருக்களுக்குன்னா முன்னோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள். அந்த பிதிருக்கு காரகனான சூரியன் வளரும் போதும், சூரியன் தேய்ந்து கொண்டு போகும்போதும், சூரியன் ஒளி இழக்கிறதுக்கு முன்னாடியும், இப்போ நம்ம ஒருத்தரை வந்து ஒரு ஊருக்கு அனுப்பும்போது நம்ம வந்து அவங்களுக்கு வேண்டதை கொடுத்து அந்த பெட்டி படுக்க பையெல்லாம் எடுத்து, இப்போ காரு இந்த வழி அனுப்பி விடுறோம்ல, அவ்வளோதான். இதே மாதிரி எடுத்துக்குங்க. அந்த பிதிர்களுக்கு காரகனான சூரியன், முன்னோர்களுக்கு காரகன், தந்தை காரகன், பிதிர்காரகன் அப்படி வரும். அடுத்து தர்ப்பணம் கொடுக்கறது. தர்ப்பணம்னா என்னையா அப்படின்னா, சரியா சொன்னால் திவசம் தர்ப்பணம். தர்ப்பணம்னா அவங்கள நினச்சி அவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்குறதான். அதாவது அந்த தர்ப்ப பில்லுலாம் வச்சு பிண்டம் பிடித்து அதில் அந்த எள்ளு தண்ணிலாம் தெளித்து அதில் அவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியது தான் அந்த தர்ப்பணம். அவங்கள நினச்சி ஒரு யாகம் வளர்த்து. சரி, இன்னமும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது இது நமக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களுக்கு கொடுக்கறது அவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்க என்னான்னு நம்ம உணர முடியாது. இது அகம் சார்ந்த காரியங்கள். அகம்னா உள்ள நமக்கு தெரியாது. சரி, புறம் சார்ந்தது, அதாவது வெளியில் தெரியப்படுற ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ நம்ம பிறந்த நாள்னு கொண்டாடுறோம்ல, குழந்தைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது, பர்த்டே கொண்டாடுறது, அது இப்போ கொண்டாடுறது எல்லாமே சரியாக அந்த டயத்தில் கொண்டாடுறாங்களா அப்படின்னா கிடையாது. யாருமே கிடையாது. என் வீட்டிலே கிடையாது, எங்கள் வீட்லேன்னு அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ அந்த இங்கிலீஷ் தேதியில் அதான் பர்த்டே அப்படின்னு வச்சுட்டு கேக்கை வெட்டுறது, கோழி பிரியாணியை போடுறது, ஆடை வெட்டுறது, இந்த மாதிரி இந்த தண்ணி தவறுலாம் இப்போ எக்கச்சக்கமாக இது மாதிரி போகுது. அதாவது நம்மளதில் சொல்லப்படாத விஷயங்கள் தான் நிறையா நடக்குது. ஏன்னா மக்கள் மனம் ஒரு குரங்கு மாதிரின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. எதெல்லாம் கெடுதலாக இருக்கோ அதை ஈஸியாக ஏற்றுக்கும், நல்லதை மனம் ஏற்றுக்காது. இந்த மாதிரி அவங்களுக்கு சந்தோஷம், அதில் ஒரு சந்தோஷம். என்னென்னமோ பிறந்தநாளுக்கு செய்கிறாங்க, அது நிறையா அருவருக்கத்தக்கதாக இருக்குது. சரி, பிறந்த நாளுக்கு எப்படி கொண்டாடணும்னு நான் சொல்லிக்கிறேன். நம்ம ஹிந்து சாஸ்திரப்படி, நம்மளுடைய சைவ சித்தாந்தம் ஹிந்து அப்படி எடுத்துக்கலாம். என்ன சைவத்தை வேறு அது வேறு என்ன பிரித்து சொன்னோம்னா, சைனவம், வைணவம், காணாபத்தியம், கௌமாரம், அப்புறம் சந்திரமானம், சௌமாரம், இப்படி போய்கிட்டு இருந்தோம்னாக்க குழப்பமாகி போயிடும் மக்களுக்கு. அதனால் பொதுவாக ஹிந்து மதத்தில் ஒருவர் பிறந்த தமிழ் மாதம் அந்த நட்சத்திரம், இப்போ உதாரணத்துக்கு சித்திரை மாதத்தில் ஒருவர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வைப்போம். அவருக்கு அந்த சித்திரை மாதம் அஸ்வினி நட்சத்திரம் எப்போ வருகிறதோ அதுதான் அவருக்கு பிறந்த நாள். அன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்ம இந்துக்கள் சாஸ்திரப்படி எல்லாமே அருமையாக இருக்குது. ஆனால் நாம் தான் தவறாகவே செய்து கொண்டிருக்கிறோம், தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கோம். பிறந்த நாளைக்கு அப்படின்னா கோயிலில் போய் சாமி கும்பிட்டு நம்ம மூத்தவர்கள், நமக்கு வயதிற்கு முதியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று அவர்களுக்கு இனிப்பு வணங்கி, அவர்களும் ஆசீர்வாதம் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, அந்த குழந்தைக்கு பிடித்தது மாதிரி துணியோ பணமோ ஏதோ ஒரு தட்சணை கொடுப்பாங்க, காணிக்கையாக கொடுத்து. அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது தான். அந்த குழந்தைக்கு சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஏதோ கையில் என்னதோ கொடுப்பாங்க முன்னோர்கள். இந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னு வாயில் வருது, வந்துட்டு போட்டோம். இந்த பிறந்த நாளைக்கு உள்ள அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தையாக கூட இருக்கட்டும், எனக்கு நம்ம இன்றைக்கி பெண்ணுன்னு வாயில் வருது, இருந்துட்டு போட்டோம். அந்த குழந்தைகள் குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள், பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா, அப்படி அடுக்கி கொண்டே போகலாம். இன்றைக்கி இதெல்லாம் சொன்னோம்னா இதெல்லாம் என்னையா
ஒன்று கண்ணே போதும். ஒன்று நாம் இருவர் நமக்கு இருவர்னு வச்சாங்க. இப்போ நமக்கு ஒன்று போதும்னாட்டாங்க. அப்புறம் அதுக்கு எப்படி தெரியும்? சித்தப்பன் எங்கிட்ட தெரியும், பெரியப்பன் எங்கிட்ட தெரியும், அத்தை எங்கிட்ட தெரியும், மாமன் எங்கிட்ட தெரியும், தாத்தா, பாட்டி, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி அப்படி போயிட்டே இருக்கணும். ஒரு குடும்பம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 20, 30 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அதில் சித்தப்பன் வந்து சின்ன சித்தப்பன், பெரிய சித்தப்பன், பெரியப்பா, சின்ன பெரியப்பன், பெரிய பெரியப்பன், நடுப்பெரியப்பன், இப்படி இப்படி போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. அப்போ அவங்கள்ட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்போ இந்த பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறோமோ, எப்படி நம்ம உணரப்படுறோமோ, தான் பாயிண்ட்டுக்கு வர்றேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது நம்ம உணர்றோம். நம்ம பிறந்தநாளை கொண்டாடும் போது அந்த குழந்தையோட மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், குதிக்கும், கை தட்டுவோம், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு பாட்டை போடுறோம். ஒரு ஸ்பீக்கரில் பாட்டை போட்டு ஆடுது, பாடுது. அப்புறம் என்னென்னமோ செய்கிறாங்க இன்றைய காலத்தில். அது அவர் விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். அதில் நம்ம உள்ளே போவானா. ஆனால் நமக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எப்படி? இப்படித்தான் நம்ம வழிபடணும். நம்ம படிச்சிருக்கனால சில புக்குகள் படிச்சிருக்கோம். நம்ம ஜோதிடருங்கிற அடிப்படையில் பிறந்த நாள் எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு நமக்கு கொஞ்சோன்னு தெரிஞ்சதுனால், கொஞ்சோன்னு அதில் நான் சொல்கிறேன், கற்றது கை மண்ணளவு தான். நிறையா இருக்குது. நமக்கு தெரிஞ்சவற்றை கொஞ்சம் சொல்கிறோம். அதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அப்படிங்கும்போது அந்த பிறந்த நட்சத்திரத்தில் சாமியை கும்பிட்டு அவங்க அதை எப்படி அதை உணரப்படுகிறார்களோ. இன்றைக்கி இங்கிலீஷ் தேதியில் அப்போ இன்றைக்கி ஒரு தேதி எவ்வளவு, 10ஆம் தேதி பிறந்திருக்காங்க, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி, அவங்களுக்கு அதான் பிறந்த தேதி. அதவே வச்சுக்குவாங்க. வருஷம் வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வர்றப்ப பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. தவறில்லை, கொண்டாடிட்டு போட்டோம். அதனால் இருக்காங்க. இதே மாதிரி இறந்தவர்களுக்கு எந்த தமிழ் மாதத்தில் எந்த திதியில் இறந்து உள்ளார்களோ, தேய்பிற திதியா வளர்பிற திதியா, அது என்ன திதி, அஷ்டமியான ஏதோ ஒரு திதி வரும். அந்த திதியில் திதி கொடுக்கணுங்கிறது விதி. அது கொடுத்தால் இந்த குழந்தைகள் எவ்வளவு சந்தோஷமாக நம்ம உணரப்படுறோமோ. நம்ம பெத்த பிள்ளை நம்ம முன்னாடி ஆடும் பாடும் எல்லாமே. இந்த முன்னோர்களுக்கு ஆத்மா பிதிர், அந்த பிதிர்காரனா வயசானவங்க. இந்த ஆத்மானது நம்மளால் உணர முடியாது. ஆனால் அந்த ஆத்மா சந்தோஷப்படும். நம்ம தந்தைக்கு ஒரு ஆத்மா, நம்ம பாசமாக நம்மளை வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க, என்னென்னமோ நம்மளை கஷ்டப்பட்டு, அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்மளை ஆளாக. அந்த ஆத்மாவுக்கு நம்ம இந்த ஒரு குழந்தைக்கு எப்படி பிறந்தநாள் கொண்டாடும் போது நம்ம உணர போடுறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம். சரி, எங்கள் அப்பாவை தெரியுது, எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த திதி இருக்குது, மற்றவங்களாம் இருக்காங்க, நான் எல்லாத்துக்கும் எப்படியா நான் கொடுக்குறது, ஒவ்வொன்றும் கொடுக்க முடியல, சிலது சொல்கிறோம். இப்போ நானே பார்த்துருக்கேன். இப்போ தந்தை இறந்துட்டாருன்னா ஒரு 3 வருஷம் கொடுப்பாங்க, 4 வருஷம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோ யாராவது இறந்துட்டாங்கன்னா அப்பாவை மறந்துடுவாங்க. அடுத்து அந்த கிட்டடிசில் யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்து அங்கிட்டு 3-4 வருஷம் கழிச்சு அந்த குடும்பத்தில் வேறு யார் இருக்காங்களோ அப்படி அந்த அந்த அவங்கள மறக்கப்படுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து புரியுதுங்களா? ஆடி மாதம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு, ஆடி, புரட்டாசி, தை மாதம். இதில் வந்து நான் எல்லாத்துக்கும் என் வேலை வெட்டியை பார்க்குறதா, என் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்குறதா, எனக்கு தலைக்கு மேலே 1000 காரியம் இருக்குது. நீ வாட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற, வரத்தாயா செய்யும் நல்ல நாள் டெய்லி. நான் டெய்லி இதை போயிட்டு இருந்தாக்க கம்பெனியில் எனக்கு வேலை கொடுப்பானா அப்படின்லாம் கேள்வி இருக்கலாம். உண்மை தான் இந்த காலத்தில் அவசர உலகத்தில். சரி, இது அப்புறமா பேசுவோம். இப்போ வந்ததுக்கு பார்ப்போம். எல்லாருக்கும் நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ, நம்ம முன்னோர்கள், தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, பெரியப்பன், சித்தப்பன், சண்டைக்காரன், அடித்தவன், அடிக்காதவன், நம்ம குடும்பத்திலே குறை வயசாக ஆக்சிடெண்ட்டில், அதாவது விபத்தில் இறந்தவர்கள், இவர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆற்றாங்கரையில் தர்ப்பணம் கொடுக்கணும். சரி, தர்ப்பணம் எப்படி கொடுக்கறது, இது வேறு. தர்ப்பணம்ன்ட்ட இன்றைய காலத்தில் போய் ஒரு அந்தனர், அதாவது ஒரு பூஜை செய்யக்கூடியவர், சாதியாக கூட அந்தனர்னா ஐயர் தான், பிராமணர், அவங்க தான் பூஜைக்கு உள்ளவங்க. சரி, இப்போ பார்ப்போம். இப்போ எல்லாமே செய்கிறாங்க. இதை இவங்கள போய் கேட்டால் 5000 ரூபா கொடுங்குறாங்க குறைஞ்சது. இல்லை ஒரு 2000 ரூபாய்க்கு கம்மியாக யாரும் வர மாட்டுறாங்க. அவர் 2 வாழைப்பழத்தை வச்சுட்டு என்னமோ அவர் வாட்டில். அது ஏன் அப்படின்னா, அவர் வந்து
அனுஷ்டானம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆத்ம சுத்தி பண்ணுவார் ஃபஸ்ட்டு. இந்த கையில் தண்ணியை ஊற்றி இப்படி கையெல்லாம் தடவிட்டு இப்படி தடச்சிக்கோங்க. அப்புறம் இப்படி கையை வச்சுக்கிட்டு ஆத்ம தத்துவாய நமக, சிவதத்துவாய நமக, ஆத்ம தத்துவாய நமக, வித்திய தத்துவாய நமக, சிவதத்துவாய நமன்னு ஒரு சொல்லுவாங்க. அது ஆத்ம சுத்தி பண்ணுறது. இந்த இதில் குளிச்சுட்டு வாங்க, அப்புறம் இப்படிலாம் இந்த தீர்த்தத்தை சாப்பிடுங்க, தலையில் தெளிச்சுங்க அப்படி சொல்லுவாங்களே, இது ஆத்ம சுத்தி. அதுக்கப்புறமா சங்கல்பம் பண்ணுவாங்க. சங்கல்பங்கிறது பூட்டு, யாருக்கு என்ன செய்ய போகிறோம். அப்போ நம்ம முன்னோர்களுக்கு தான் தர்ப்பணம் கொடுக்க போகிறோங்கிறத ஒரு சங்கல்பம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு விநாயகர் மந்திரத்தை சொல்லிவிட்டு, அப்புறமா உங்கள் தாத்தையும் பூட்டையும் குடும்பத்தில் உள்ளவங்க பேரெல்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் ஒரு நமகா போட்டு யாக வளர்த்து அதில் எள்ளு அந்த மாவுலாம் அரிசி மாவு இதெல்லாம் இல்லாட்டி அரிசியில் சாதம் வடித்து அதெல்லாம் பிண்டை பிடிச்சி, பிண்டம்னா உருண்டை பிடிச்சி அந்த ரூபம் மாதிரி பிடிச்சி அதுக்கு ஒரு கருப்பை புல்லெல்லாம் வச்சு 2 வாழைப்பழத்தை வச்சு வாழை இலையில் வச்சு அங்கே போய் கரையில் வைங்க, தீமண்டம்லாம் வச்சு அப்புறம் குளிச்சுட்டு. இதில் இன்னும் ஒன்று அதில் முக்கியமானது இது என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போகிறாங்கல்ல சனீஸ்வரன் கோயிலுக்கு, இதுக்கு சம்மந்தப்பட்டனால சொல்கிறேன். அங்கேயும் சரி, இந்த தர்ப்பணம் கொடுக்க போகிறதுக்கும் சரி, ராமேஸ்வரத்தில் போய் கொடுக்குறாங்க, ஸ்ரீரங்கத்தில் கொடுக்குறாங்க, இந்த கொடுமுடியில் கொடுக்குறாங்கன்னு நிறைய இடத்துல, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. காசி அது இந்தியாவில் கொடுத்தா காசிக்கெலாம் போகிறாங்க. எங்கேயோ இருக்கட்டும், அவர் வசதி வாய்ப்பு தகுந்த போல். இப்போ நான் திண்டுக்கல் இருக்கனால எனக்கு பக்கத்தில் வந்து அணைப்பட்டி இருக்குது, சின்னாலப்பட்டி பக்கத்தில் என் ஊருங்கிறனால அணைப்பட்டி இருக்குது. இங்கே போனவுன்னு என்ன செஞ்சுறாங்கன்னா, இந்த ஆகாத துணி பழைய துணியை போட்டு குளிச்சுட்டு அதை அவுத்து விட்டுட்டு வந்துடுறதான் ஆற்றுல. நான் என்ன சொல்கிறேன், அதை விட்டா பத்தாது, 5 பவுன் 10 பவுன் நகையை போட்டிருப்பீங்க, அதை சேர்த்து அவுத்து விடுங்கிறேன். ஏன் துணியை மட்டும் அவுத்து விட்றீங்க? ஏன்னா துணியில் அவுத்து விட்டு அதில் இருக்க கஷ்டம் போயிருந்தான். அப்போ நகையில் ஒட்டிக்காதா? இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடியதை ஏற்றுக்கலாம். அதனால எத்தனை உயிரினத்துக்கு பாதிப்பு வருது. நீங்கள் அவுத்து போடுற அந்த துணினால் அங்கே உயிரினங்கள் கால்நடைகள் வந்து தண்ணி குடிக்க வரும்போது அந்த இதில் நீங்கள் வச்சுருக்க பிளாஸ்டிக் அதை குடித்து அந்த உயிரினத்துக்கு பாதிப்பு வருது. மீனுக்கள் நீரில் வாழ்கிற உயிரினங்களுக்கு பாதிப்பு வருது. அதில் கிருமிகள் வருது தங்குற தண்ணி அந்த துணி போயிருக்கும்போது. அப்படி உங்களுக்கு அவுத்து தான் விடுங்க அப்படின்னா அவுத்து பந்துசாக கரையில் மேலே வச்சுருங்க. யாரோ இல்லாதவங்க எடுத்துகிட்டு போகட்டும். கூட ஒரு 100 ரூபா பணமும் வச்சுருங்க. ஏன்னா அந்த பணத்தை எடுக்கும்போது அதையும் கூட எடுத்துகிட்டு போகட்டும். ஏன்னா அந்த துணியில் எடுக்கிற ஒரு கூடி மாதிரி அதை கலட்டி விடுறது ஆற்றுல கடலில் போய் இப்போ ராமேஸ்வரத்துக்கு போய்ட்டு கடல்லே போடுறாங்க. எத்தனை உயிரின அதை அப்படியே அந்த பெரிய மீன்லாம் வந்து சாப்பிட்டு அப்படியே அதில் போய் குடலில் செமிக்க மாட்டாமல் தங்கி அதனால கேடு வருது. அந்த பாவத்துக்கு ஆளாகாதீங்க, சரிங்களா? அப்போ தர்ப்பணம் இப்படி கொடுக்கலாம். சரி, இன்னும் ஒன்று எளிய முறையில், ஐயா எனக்கு ராமேஸ்வரமும் போக முடியாது, ஸ்ரீரங்கமும் போக முடியாது, கொடிமுடியும் போக முடியாது, எனக்கு எங்கள் ஓனரு லீவும் கொடுக்க மாட்டேன், எனக்கு நான் வேலைக்கு போனாத்தேன் அங்கே சாப்பாடு, இல்லாட்டி வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, ஏதாவது ஈஸியான வழியை ஒன்று சொல்லியா அப்படின்னா இருக்குது. அதுக்கு இருக்குது. அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வீட்டில் சமைப்பீங்களா, அது என்ன சாப்பாடை வேணாலும் இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக கூட இருக்கட்டும். ஏன் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டதானே இப்போ நாம் சாப்பிட்றோம், நம்ம அவங்களுக்கு தானே சாப்பிட்றோம் கொடுக்குறோம். இப்போ நாம் அவங்க சாப்பிட்டு வந்த வழியில் தான் நாமளும் சாப்பிட்றோம். அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது தர்ப்பணம் உணவு தான். அதாவது வெஜிடேரியனாக கொடுக்கறது நல்லது, சைவ உணவு கொடுக்கறது நன்மை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு சாம்பார் சாதமோ ஏதோ வீட்டில் உங்களால் முடிஞ்சது. ஏன் நான் வீட்டில் சமைக்கிறத கொடுக்குறேன்னாக்கும் அதுக்குன்னு டைம் இல்லை. வீட்டில் சமைப்பாங்க காலையில் 6 மணிக்கு முன்னாடி. இல்லையா என் பொண்டாட்டி எந்திரிக்கிறதே 6 மணிக்கு தான், வீட்டில் இன்னங்கிட்டு நம்ம 6 மணிக்கு கொடுக்குறது அப்படின்னீங்கன்னா எப்போ சாப்பாடு ஆகுதோ எடுங்க. உங்கள் மொட்டை மாடியில் போயிட்டு இலைக்கு இப்போ வழி இல்லையா, இலையில வச்சு வைக்கிறது நல்லது தீமண்டம்லாம். எனக்கு அதுக்கெல்லாம் இங்கே நேரம் இல்லையா அப்படின்னா மொட்டை மாடில் அங்கே நீங்கள் வைக்கிற இடத்த சுத்தம் பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டு சுத்தமாக அந்த சாப்பாடை வச்சுட்டு நீர் 3 தடவை அப்படி சுற்றி விட்டு கையெடுத்து மனதார உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாரெல்லாம் இருக்காங்களோ உங்கள் குடும்பத்தில் அவங்க எல்லாத்தையும் நினச்சி உங்களுக்கு நான் உணவு கொடுக்குறேன், சந்தோஷமாக இதை ஏற்றுக்குங்க. நான் வேலை காரணமாக தொழில் காரணமாக நான் வேலைக்கு போகணும், இல்லாட்டி என் முதலாளி வேலையை கெடுத்து விட்டுருவார், எனக்கு வேலையை வச்சு நிப்பாட்டிடுவார், ஆகினால நீங்கள் ஏற்றுக்குங்கன்னா சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க.
இதான் தர்ப்பணம். அதாவது தர்ப்பணம் அப்படின்னு செய்யலாம். அதாவது வசதி வாய்ப்பு இருக்குது, இப்போல்லாம் காசு கொடுத்தேன். இப்போ வருமானம் அவங்களுக்கு வந்து அந்த மந்திரங்களை சொல்லக்கூடியவங்களுக்கு பார்த்தேன் அதில் வந்து ஏன்னா ஒரு ஜாதியை சொல்லக்கூடாது. அந்த நர் பிராமணர் அப்படின்னா அந்த ஜாதி. இப்போ அவர் மட்டும்தான் அங்கே தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா எல்லா பேரும் செய்கிறாங்க. இப்போ மந்திரம் தெரிஞ்ச அனைத்து பேரும் செய்கிறாங்க. அதனால் அந்த மந்திரவாதிகள் மந்திரம் ஓதுவார்கள், மந்திரவாதின்னு அது வேறு அர்த்தத்துக்கு ஓடி போயிடும், பயமாக கிடைக்கிது அது வார்த்தைகள் சொல்ல. ஓதுவார்கள் மந்திரம் ஓதக்கூடியவர்கள், மந்திரம் சொல்லக்கூடியவர்கள், அதை படித்து அவங்க மனப்பாடமும் பண்ணி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அப்படியும் கொடுக்கலாம். உங்கள் வசதி வாய்ப்புக்கு தகுந்தாற்போல் நான் சொல்லியிருக்கேன். ஒன்றுமே இல்லைன்னாலும் கொஞ்சம் நினச்சி கூட பாருங்கள். அன்னைக்கு நாளைக்கு தானே அமாவாசை, உங்கள் முன்னோர்கள் கொஞ்சம் நினைங்க. குலதெய்வத்துக்கு போகலாம். அதாவது அவர் வசதி வாய்ப்புக்கு தகுந்தாற்போல் கும்பிடலாம். சரிங்களா? இப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.